பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தது. இன்று மாலை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. முஸ்லீம் லீக்கும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியிலிருந்து வந்தவங்க தான். நிபந்தனையின்றி ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறாங்க, கூட்டணியில சேர்ந்துக்கல. விஜய்க்காகவும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் இவங்க இந்த முடிவை எடுத்ததா சொல்றாங்க. திமுக அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக இபிஎஸ் அவர்களும் இன்று மாலை புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கன்னு சொல்றாரு. தளபதியோட படங்கள் தான் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகும். வெற்றியோ தோல்வியோ அது சந்திக்கும். ஆனா அரசியலும் அதே மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு வெறும் 3 வருஷம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே பலவிதமான போராட்டங்கள், இழுபறிகள், மன உளைச்சல்கள், அவமானங்கள், கேலி கிண்டல் இவை எல்லாவற்றையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் விரைவில் முதல்வராக பதவியேற்க போறாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். எல்லாருமே முழுசா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நிறைய பேர் இடைத்தேர்தல் வந்துருமோ, கவர்னர் ஆட்சி வந்துருமோ அப்படி இப்படின்னு பயந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்க போறது இல்ல. தளபதி விஜய் தான் முதல்வரா பதவியேற்க போறாரு. சி ஜோசப் விஜய் என்னும் நான், இந்த ஒரு வார்த்தையை கேட்க தான் மொத்த தமிழ்நாடு இல்ல மொத்த இந்தியாவே காத்திருக்குது. வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகிறான், ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுகிறது அப்படின்ற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் இன்று வெற்றி பெற்றிருக்காரு. தி ரியல் ராக்கி பாய். கேஜிஎஃப் படத்துல காட்டுற மாதிரி ஒரு ரியல் சீனை, ஒரு திரைப்படத்தை நம்ம கண்ணு முன்னாடி ஓட்டிட்டாரு தளபதி விஜய். வெற்றிக்கு அப்புறமும் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆளுநர் மாளிகைக்கு 3 வாட்டி போயிட்டு வந்தாரு. நிறைய பேர்கள் கிட்ட ஆதரவு கேட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த வெற்றி அவருக்கு உரித்தான வெற்றி தான். மக்களுக்கும் சந்தோஷம், எதிர்கட்சிகளுக்கும் சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். இது முழுமையான வெற்றி. இந்த வெற்றி தொடர்ச்சியா இருக்கணும். தளபதி விஜய் அவர்கள் நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும். அதே மாதிரி தளபதியோட தொண்டர்களும் சரியா இருக்கணும். ஏன்னா அவரு பேரை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. கட்சிக்கு வெளியும் சரி உள்ளேயும் சரி சில பேர் இருக்கலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க தாவேகா தொண்டர்கள் என்ன தவறு செய்தாலும் அது கட்சியை பாதிக்கும், தளபதிக்கும் அது நெருக்கடியை உண்டாக்கும். அதனால இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஏதேனும் ஏற்பட்டா சுத்தி இருக்கிற தளபதி ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி அதை தட்டி கேட்கணும். அதை நார்மலைஸ் பண்ணி அதுக்கு ஃபேவரட்டா நம்ம பேசக்கூடாது. நம்ம கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு பேசவே கூடாது. தட்டி கேட்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் தான் நம்ம மற்ற கட்சிகளை புறக்கணிச்சுட்டு தாவேகாவை தேர்ந்தெடுத்து இருக்கோம். அங்கேயும் அதே மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா அதை நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. தளபதி இன்னும் சிறப்பாக பணியாற்றணும். மக்கள் மனசில் இன்னும் நீங்காத இடங்களை பெறணும். நாம் ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும். ஏன்னா போட்டி நிறைந்த உலகம் இது. தளபதி விஜய் அவர்களை ஒரு நடிகனாகத்துக்கே தகுதி இல்லைன்னு சொன்ன உலகத்து முன்னாடி சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து நின்னவர். அதுக்கப்புறம் நீ எல்லாம் சிஎம் ஆக போறியான்னு கேட்ட உலகத்திற்கு இன்று சிஎம் ஆகிட்டாரு. நாளைக்கு பிஎம்ஆ கூட ஆகலாம். நான் இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் சிரிக்கலாம். ஆனால் சிரித்த எல்லா விஷயத்திலையும் தளபதி விஜய் அவர்கள் சாதிச்சிருக்காரு. ஒரு ஒற்றை மனிதன் தன்னுடைய லட்சியத்திற்காக போராடும் பொழுது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒன்று சேர்ந்து ஒரே கோட்டில் நின்று அவனை வெற்றி பெறச் செய்யும். இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். அதுக்கேற்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் போராடி வென்று இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வெற்றின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான தளபதி விஜய் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராகியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கே இன்று முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இது எல்லாமே ஒரே விஷயம்தான். நாம எதுவா நினைக்கிறோமோ அதுவாவே மாறுறோம். தளபதி விஜயோட இந்த வெற்றி பயணம் சிறப்பா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.